أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்கள் கடமையான தொழுகையை முடிக்கும்போது சப்தமாக திக்ரு செய்யும் நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது. ஏழை மக்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, பொருளாதார செல்வம் பெற்றவர்கள் உயர்வான பதவிகளையும் நிலையான பாக்கியத்தையும் பெற்று கொள்கிறார்கள். நாங்கள் தொழுவது போலவே அவர்களும் தொழுகிறார்கள். மேலும் நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு நோக்கின்றனர். ஆயினும் அவர்களுக்கு பொருளாதார சிறப்பு இருப்பதனால் தங்கள் பொருளாதாரத்தின் மூலம் ஹஜ் செய்கின்றனர், உம்ரா செய்கின்றனர், அறப்போர் செய்கின்றனர், தர்மமும் செய்கின்றனர். ஏழைகளாகிய நாங்கள் இவற்றை செய்ய முடிவதில்லை என்று முறையிட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறேன். அதை நீங்கள் செய்து வந்தால் உங்களை முந்திவிட்டவர்களை நீங்களும் பிடித்து விடுவீர்கள். உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க இயலாது. நீங்கள் எந்த மக்களுடன் வாழ்கிறீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தால் தவிர அவர்களில் நீங்கள் மிகச் சிறந்தவராவீர்கள். அந்த காரியமாவது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 33 தடவை இறைவனை துதியுங்கள், 33 தடவை இறைவனை புகழுங்கள், 33 தடவை இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் இது விஷயத்தில் பலவாறாக கூறிக்கொண்டோம். சிலர் சுபஹான் அல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் கூறலானோம். நான் நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இது பற்றி கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று 33 தடவை கூறுங்கள். இதனால் ஒவ்வொரு வார்த்தையும் 33 தடவைகள் கூறியதாக அமையும் என்று விளக்கம் தந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமளும் தினமும் ஓதி வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு. அசோக மரத்தின் பயன்கள். அசோக மரத்தில் 100 கிராம் மரப்பட்டையை எடுத்து 400 மில்லி லிட்டர் நீரில் இட்டு 100 மில்லி லிட்டர் ஆகும் வரை காய்ச்சி வடிகட்டி 100 மில்லி லிட்டர் பாலில் கலந்து நாள்தோறும் 2 அல்லது 3 வேளை பருகி வர பெரும்பாடு, வெட்டை, மூலம் கட்டிகள், வயிற்றுக்கடுப்பு ஆகியவை தீரும். இன்ஷா அல்லாஹ் இதன் மரத்தின் மற்றொரு மருத்துவ குறிப்புடன் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.